குட் மார்னிங் டீச்சர்ஸ். இப்போ நம்ம காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் ஜீரோஸ் ஆஃப் அன் அனலிட்டிக் ஃபங்க்ஷன், ஒரு அனலிட்டிக் ஃபங்க்ஷனுடைய ஜீரோஸ் எது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஜீரோஸ் ஆஃப் அன் அனலிட்டிக் ஃபங்க்ஷன், சிங்குலாரிட்டி, ரிமூவபிள் சிங்குலாரிட்டி, போல், எசென்சியல் சிங்குலாரிட்டி, இதை பற்றி டெஃபனிஷன்ஸ் என்ன, இது ரிலேட்டட் சம்ஸ் என்னென்னங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், let f of z be a function which is analytic in a region D. let a is belonging to D. ஏங்கிற ஒரு எலிமெண்ட் Dக்குள்ளே இருக்குது. then a is said to be 0. a is said to be 0 of order R for f of z. எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, f of z equal to z minus a into z minus a whole power r into pi of z அப்படின்னு பிரிக்கிறோம். அப்போ ஒரு f of z கொடுத்துருக்கிற f of z இந்த பேட்டர்னுக்கு பிரித்து எழுதணும். அப்படி எழுதுகிறப்போ z equal to a is 0 of order r அப்படின்னு எழுதணும். z equal to a is 0 of order r அப்படிங்கிறது என்னுடைய கான்செப்ட். இப்போ பாருங்கள், இதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் சம் போட்டு காட்டியிருக்கிறேன். f of z equal to z squared into sin z. அப்போ z squared அப்படியே இருக்குது. sin z எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறோன்னா z minus z cube by 3 factorial plus z power 5 by 5 factorial minus dot dot dot. இதுக்குள்ளேருந்து ஒரு z நான் வெளியில் எடுத்துறேன். அப்போ z cube into 1 minus z squared by 3 factorial plus z power 4 by 5 factorial dot dot dot. இது என்ன மாதிரி பேட்டர்னில் இருக்குன்னா, இந்த ஜீரோஸ் இந்த பேட்டர்னில் நான் இதை கொஞ்சம் மாற்றி எழுத போகிறேன். பாருங்கள், f of z equal to எப்படி எழுதலாம்னா, இது z minus 0 the whole cube into pi of zன்னு எழுதலாம். அப்போ z equal to 0 is a 0 of order 3. order 3 இதுதான் என்னுடைய ஜீரோ ஆஃப் அன் அனலிட்டிக் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். let f of z equal to z cube minus 1 by z cube plus 1. இதனுடைய ஜீரோஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு f of z ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணணும். கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா டினாமினேட்டர் 0 ஆயிரும். இப்போ நியூமரேட்டர் z cube minus 1 equal to 0. இந்த a cube minus b cube வச்சு இதை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். அப்போது இதில் எக்ஸ்பேண்ட் பண்ணால் இந்த மாதிரி பேட்டர்னில் இதை பிரிக்கலாம். z minus 1 அதாவது ஃபார்முலா a minus b into a square plus ab plus b square, அந்த பேட்டர்னில் இதெல்லாம் பிரித்து இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கோம். இதில் z equal to 1 is 0 of order 1. ஏன்னா இதனுடைய ஆர்டர் 1. z equal to 1 is 0 of order 1. அதே மாதிரி z equal to this complex function, this complex term is of order 1. அதே மாதிரி z equal to this complex term is of order 1. இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எப்படி ஒரு ஆர்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, எப்படி ஒரு ஜீரோ ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, ஒரு கிவன் ஃபங்க்ஷனுக்கு எப்படி ஜீரோஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறக்காக நம்ம இதை போட்டு காட்டியிருக்கிறோம். அதைத்தான் நான் இந்த பக்கம் எழுதியிருக்கிறேன். is 0 of order 1 is 0 of order 1 அப்படிங்கிறது. அடுத்து சிங்குலாரிட்டி பற்றி படிக்க போகிறோம். சிங்குலாரிட்டிலேயே நான் பிரிச்சுட்டேன் உங்களுக்கு. ஒன்று ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டினா என்ன, அடுத்து ரிமூவபிள் சிங்குலாரிட்டி, போல், எசென்சியல் சிங்குலாரிட்டி. இதை தனியாக ஒரு சப்டிவிஷனாக பார்ப்போம், இதை ஒரு சப்டிவிஷனாக பார்ப்போம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டிங்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் ரிமூவபிளுக்கும் எசென்சியலுக்கும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கக்கூடாது. அதே மாதிரி போல்ங்கிறது எப்படி அப்படிங்கிறதை பற்றி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ ரிமூவபிள் சிங்குலாரிட்டியை பற்றி பார்க்கலாம். ரிமூவபிள் சிங்குலாரிட்டிக்கு நான் ஒரு 2 சம் போட்டிருக்கிறேன், நீங்கள் பார்த்தீங்கன்னாவே புரிஞ்சுக்குவீங்க. f of z equal to z minus sin z by z cube. அப்போ இது எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்னா, z அப்படியே வச்சுக்கோங்க, மைனஸ் sin zக்கு நீங்கள் இந்த அப்ரிவியேஷனை படித்து பார்த்துக்கோங்க. இந்த எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்ம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். sin zனா z minus z cube by 3 factorial plus z power 5 by 5 factorial dot 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 by z cube. இந்த மைனஸ் சிம்பிளை உள்ளே கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த z கேன்சல் ஆயிடும். இப்போ மீதி இருக்கிறது z cube by 3 factorial minus z power 5 by 5 factorial dot dot dot
பை இசட் கியூப். இப்போ இந்த இசட் கியூபால் இந்த டேர்ம் எல்லாத்தையும் டிவைட் பண்ணிங்கன்னா 1/3 ஃபேக்டோரியல் minus z squared by 5 factorial plus dot dot dot. இந்த ரிமூவபிள் சிங்குலாரிட்டினாவே எல்லா டேர்ம் இப்போ இங்கே z equal to 0 அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த பின்னாடி இருக்கிற இந்த டேர்ம் ஃபுல்லு 0 ஆயிரும். அதாவது பிரின்சிபல் பார்ட் எல்லாமே வேனிஷ் ஆயிரும், பிரின்சிபல் பார்ட் எல்லாமே ரிமூவ் ஆயிரும். அப்போ இந்த மாதிரி நியூமெரிக்கல் வேல்யூ மட்டும்தான் நிற்கும். அப்போ at z equal to 0, the function f of z equal to 1/3 factorial, that is 1/6. At z equal to 0, the function f of z gets finite terms. இதில் எல்லாமே ரிமூவ் ஆகி ஒரு ஃபைனைட் டேர்ம்ஸ் மட்டும்தான் கிடைக்கும். அப்படி இருந்தாவே அதுக்கு பேர் ரிமூவபிள் சிங்குலாரிட்டி. எல்லா டேர்ம்ஸும் ரிமூவ் ஆகி வேனிஷ் ஆகி ஒரு ஃபைனைட் டேர்ம் மட்டும் கிடைச்சா அதுக்கு பேர் ரிமூவபிள் சிங்குலாரிட்டி. இன்னொரு எக்ஸாம்பிள் நான் அதே ரிமூவபிள் சிங்குலாரிட்டிக்கு நான் போட்டிருக்கிறேன். f of z equal to cos z by z squared. அப்போ f of z equal to cos zக்கு நீங்கள் மெமரி பண்ணி தான் ஆகணும். 1 minus z squared by 2 factorial plus z power 4/4 factorial dot 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 by z squared. இப்போ இந்த z squared ஒவ்வொன்றுக்கு நீங்கள் டிவைடில் கொண்டுட்டு போய் கொடுத்துட்டீங்கன்னா இதை சிம்பிளிஃபை பண்ணால் 1/z squared minus 1/2 factorial plus z squared by 4 factorial dot 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 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிது. இப்போ நீங்கள் பார்க்கலாம் இதில் z equal to 0 அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த பின்னாடி வர இந்த பார்ட்டு ஃபுல்லு கேன்சல் ஆகிடும். அப்போ இது இருக்குது. நீங்கள் சொன்னீங்க சிங்கிள் டேர்ம் தான் இருக்கும், ஃபைனைட் டேர்ம் தான் இருக்கும்னு சொன்னோம்னா இது ஃபைனைட் டேர்ம். ஆனால் இந்த இடத்துல z equal to 0 we get the principal part. பிரின்சிபல் பார்ட்னா இந்த கொடுத்துருக்கிற z வித் ரெஸ்பெக்ட் டு zல டேர்ம்ஸ் இருந்தாவே அது பிரின்சிபல் பார்ட்டு. வெறும் நியூமெரிக்கல் வேல்யூ மட்டும் கிடச்சிச்சுன்னா அது ரிமூவபிள் சிங்குலாரிட்டி. அதோட பிரின்சிபல் பார்ட்டும் சேர்ந்து வந்திருக்கு. அப்போ நீங்கள் எடுக்கிறப்ப இந்த பிரின்சிபல் பார்ட்டை கன்சிடர் பண்ணிவிட்டு என்னன்னு சொன்னால் பிரின்சிபல் பார்ட் இஸ் 1/z squared. இப்போ அந்த 1/z squared நான் எப்படி எழுதுறேன்னா 1/z minus 0 the whole squared. ஸோ z equal to 0 is a pole of order 2. z equal to 0 is a pole of order 2. அப்போ ஒரு போல் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பேட்டர்னில் தான் நீங்கள் போட்டு பார்க்கணும். எதாக இருந்தாலும் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் ரிமூவபிளாக போலாக எசென்சியலாக அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். இந்த 2 ஸ்டெப்பு 3 ஸ்டெப்பு போட்ட விட்டு தான் அதனுடைய ஆன்சர்ஸை வெளியில் கொண்டு வந்து காட்ட முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு தியரம். An isolated singularity A, an isolated singularity A of f of z is a pole if and only if limit z tends to a f of z equal to infinity. Isolated singularity. இந்த ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும், இப்போ சொல்லிடுறேன், வெயிட் பண்ணுங்கள். இதை சொல்லி முடிச்சுட்டு ஐசோலேட்டட் போய்க்கலாம். ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி எஃப் ஆஃப் இஜெட், நானாக இது ஒரு எஃப் ஆஃப் இஜெட் ஈக்குவல் டு ஜி ஆஃப் இஜெட் பை இஜெட் மைனஸ் ஏன்னு எடுத்துருக்கிறேன். இதில் லிமிட் இஜெட் டென்ஸ் டு ஏ ஜி ஆஃப் இஜெட் பை இஜெட் மைனஸ் ஏன்னு கொடுத்துட்டோம்னா இஜெட் இருக்கிற பிளேஸில் ஏவை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஃபங்க்ஷன் பை 0ன்னு வரும், சம்திங் பை 0 இன்ஃபினிட்டி. அதனால தான் அவங்க இன்ஃபினிட்டின்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி இந்த சிங்குலாரிட்டியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்குலாரிட்டிக்கு முதல்ல ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சொல்லிட்டு வரேன் பாருங்கள். இங்கே நான் எழுதியிருக்கிறேன் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டிக்கு நான் எழுதி வச்சுருக்கேன் ஒரு எக்ஸாம்பிள் சம்மோட. z+1 by z squared into z squared plus 1. இதில் நீங்கள் சிங்குலாரிட்டி பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னாவே கீழே இருக்கிற டினாமினேட்டரை தான் நீங்கள் பார்க்கணும். சிங்குலாரிட்டிங்கிறது கீழே இருக்கிற டினாமினேட்டர் தான். முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு டினாமினேட்டரை பாருங்கள். இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது, அப்படி வச்சுக்கோங்க. அப்போது z equal to 0ங்கிறது ஒரு சிங்குலாரிட்டி. இதை 0க்கு ஈக்குவேட் பண்ண z equal to 0. அடுத்து z squared plus 1 equal to 0னா z equal to plus or minus i. அப்போ z equal to 0ன்னு ஒரு சிங்குலாரிட்டி, z equal to iன்னு ஒரு சிங்குலாரிட்டி, z equal to minus iங்கிறது ஒரு சிங்குலாரிட்டி. அப்போ there are 3 isolated singularities நமக்கு கிடைக்குது. அப்போ இந்த டினாமினேட்டருடைய வேல்யூஸ் டினாமினேட்டர் எடுத்து 0க்கு ஈக்குவேட் பண்ணால் சிங்குலாரிட்டிஸ் கிடைக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க இதை போட்டிருக்காங்க. இது இந்த தியரத்தை கொண்டுட்டு வந்து இது ஒரு ஹிண்டாட்ட சொல்லி ஞாபகத்தில் வர்றதுக்காக இது நான் சொல்லியிருக்கிறேன்.
இந்த இன்ஃபினிட்டிங்கிறது எப்படி வரும் அப்படிங்கிறக்காக இதை போட்டு காட்டியிருக்கிறேன். இல்லை தியரம் மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டிங்கனாலும் சரி. இந்த தியரமே எங்களுக்கு ஞாபகத்தில் வருதுனாலும் தியரம் ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள். ஒரு f of z ஈக்குவல் டு e⁻1/zன்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இது கேட்கலாம் கொஸ்டினில், எசென்சியலா இல்லை ரிமூவபிளா இல்லை போலா இல்லை ஐசோலேட்டடாக என்னமோ டிஃப்ரெண்ட் கொஸ்டின் கேட்கலாம். அப்போ நீங்கள் இந்த e⁻1/z முதல்ல e⁻zக்கு எழுத தெரிஞ்சிருக்கணும். e⁻z ஈக்குவல் டு 1 + z + z² / 2 ஃபேக்டோரியல் + z³ / 3 ஃபேக்டோரியல் +... அப்போ e⁻1/zக்கு நான் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி எழுதிட்டேன். e⁻zக்கு தெரிந்தால் e⁻1/zக்கு கன்வெர்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அடுத்து at z ஈக்குவல் டு 0 எதாக இருந்தாலும் மேக்ஸிமம் அவங்க லிமிட் பாயிண்ட் கொடுக்கலைன்னா at z ஈக்குவல் டு 0. சப்போஸ் வேறு ஏதாவது லிமிட் பாயிண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே வச்சு பார்க்கணும். at z ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறத வச்சு பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே 0 போட்டிங்கன்னா 1/0 1/0 1/0ன்னு வந்துடும். 1/0ங்கிறது இன்ஃபினிட்டி. 1 கூட இன்ஃபினிட்டி ஆட் பண்ணால் இன்ஃபினிட்டி தான் வரும். அப்போ நமக்கு ஃபைனல் சொல்யூஷன் இன்ஃபினிட்டி கிடச்சிச்சுன்னா at z equal to 0 we get f of z equal to infinite terms. So it is essential singularity. அப்போது உள்ள சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைனைட் டேர்ம்ஸ் கிடச்சதுன்னா அது ரிமூவபிள். அதே லிமிட் எக்ஸ் உள்ள சப்ஸ்டியூட் பண்ணி இன்ஃபைனைட் அப்படிங்கிற ஒரு சொல்யூஷன் கிடச்சிதுன்னா, இன்ஃபைனைட் டேர்ம்ஸ் அப்படின்னு கிடச்சதுன்னா தட் இஸ் கால்ட் ஆஸ் எசென்ஷியல் சிங்குலாரிட்டி. எசென்ஷியல் சிங்குலாரிட்டி. ரிமூவபிளுக்கும் எசென்ஷியலுக்கும் ஒரு சின்ன சேஞ்சஸ் தான் இருக்குது. அது ஃபைனைட் டேர்மாக கிடைக்கும், இது இன்ஃபைனைட் டேர்ம்ஸாக கிடைக்கும். நீங்கள் இந்த நான் கொடுத்துருக்கிற சம்ஸை நீங்கள் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்குவீங்க. ஓகே, இன்னொரு சம்மு பாருங்கள். இங்கே ஒரு சம் போட்டிருக்கேன். ஒரு 2 or 3 சம்ஸ் இதுக்கு நான் போட்டு காட்டியிருக்கிறேன். அந்த சம்மோட ஸ்டாப் பண்ணுறேன். f of z equal to z/e for z minus 1. அப்போ f of z இந்த z நியூமரேட்டர் அப்படியே வச்சுக்கோங்க. கீழே இருக்கிற e⁻zக்கு எக்ஸ்பொனன்ஷியல் ஃபார்ம் போட்டிருக்கோம், -1 போட்டிருக்கோம். இந்த +1 -1 கேன்சல் ஆகி மீதி இருக்கிற இந்த டேர்ம்ஸ் கிடைக்குது. அதுலேயே z நான் காமனாக எடுத்துட்டேன். அப்போ z கேன்சல் ஆகி இந்த டேர்ம்ஸ் கிடைச்சிருக்கு. at z equal to 0ன்னு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணினீங்கன்னா இங்கே நான் அதையும் சப்ஸ்டியூஷன் பண்ணியே காட்டிட்டேன். 0/something 0 ஆயிரும், 0/something 0 ஆயிரும். இப்போ 1/1ன்னு கிடைக்கும். 1ங்கிற ஒரு ஃபைனைட் டேர்ம்ஸ் கிடைச்சிருச்சு. அப்போ நம்ம சொன்ன மாதிரி மற்றதெல்லாம் ரிமூவ் ஆகி ஒரு 1ங்கிற ஒரு ஃபைனைட் டேர்ம்ஸ் கிடைச்சிருச்சு. ஃபைனைட் டேர்ம் கிடைச்சாலே ரிமூவபிள் சிங்குலாரிட்டிங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருந்தேன். ஃபைனைட் டேர்ம்னா ரிமூவபிள், இன்ஃபைனைட் அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா எசென்சியல் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து f of z equal to sin of 1/z. sin zக்கு என்ன எக்ஸ்பான்ஷன் தெரிஞ்சிருச்சுன்னா sin of 1/zக்கு எழுதலாம். இப்போ இதில் z equal to 0ன்னு போட்டிங்கன்னா எல்லாமே 0 0 0 போடுறப்போ இன்ஃபினிட்டி. அப்போ f of z equal to infinity. இன்ஃபைனைட் டேர்ம்ஸ் கிடச்சதுனாவே at z equal to 0 f of z has infinite termsனா it is essential singularity. சம்மா மாற்றி கொடுத்துருந்து என்ன சிங்குலாரிட்டின்னு கண்டுபிடிக்க சொன்னால் எக்ஸ்பான்ஷன் கொடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போயிடும். ஃபைனைட் டேர்ம்ஸ்னால் ரிமூவபிள், இன்ஃபைனைட் டேர்ம்ஸ்னால் எசென்சியல். அடுத்து இது கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நீ நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி போட முடியாது. sin zக்கு z - z² z³ / 3 ஃபேக்டோரியல் வச்சு போட முடியாது. அப்போ இதில் கேட்டிருக்கிற கொஸ்டினே என்னென்னா சிங்குலாரிட்டி கேட்டிருப்பாங்க, சிங்குலாரிட்டி பாயிண்ட் கேட்டிருப்பாங்க. இப்போ எந்த பாயிண்ட்டில் இது சிங்குலாரிட்டி பாயிண்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கு கிடைக்குன்னா டினாமினேட்டர் எடுத்து 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். இப்போ டினாமினேட்டர் எடுத்து 0க்கு ஈக்குவேட் பண்ணியிருக்கிறேன். 2 sin z equal to 1, sin z equal to 1/2, z equal to sin inverse of 1/2. sin எங்கே 1/2 கிடைக்குதுன்னா 30 டிகிரி, 30 டிகிரினா π/6. இப்போ π/6 + 2nπ + π/6. நம்ம இந்த ஆல் சில்வர் டீ கப்ஸுங்கிற மாதிரி இதை வச்சு நம்ம போட்டிருப்போம். z equal to இதனுடைய nth டேர்ம் வச்சு நம்ம போட்டிருக்கோம். z equal to 2nπ + π/6. nங்கிறது இன்டிஜருக்குள்ளே இருக்கும். அப்போ சிங்குலாரிட்டி இந்த கொடுத்துருக்கிற கிவன் ஃபங்க்ஷனுக்கு சிங்குலாரிட்டி இதுதான். அதே மாதிரி டபுள் போல், எப்படி டபுள் போல்னு சொல்கிறோம்னா இதனுடைய பவர் 2ங்கிறது இருக்கும். ஸோ இதுதான் டபுள் போல். இந்த ஒரே கொஸ்டின்லேயே 2 ஆன்சர், சிங்குலாரிட்டி என்னங்கிறது தெரிஞ்சிருச்சு, டபுள் போல்ங்கிறதும் தெரிஞ்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்,
கண்டிப்பாக கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு கிளாஸில் டெய்லர் சீரீஸ்னால் என்ன, லாரன்ஸ் சீரீஸ், லாரன்ஸுக்கு நம்ம நிறைய சம்ஸ் பார்த்தோம்னா தான் ப்ராக்டிஸ் பண்ண தான் லாரன்ஸினுடைய இது நமக்கு கரெக்டாக ஐடென்டிஃபை ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.